வணக்கம் அஞ்சலி அவர்களே. ஆஹா, என்ன சார் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? ஆமாம், என்னோட அன்பான காதலிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். பா, கவிதை வேறயா? நிஜமாவே நீ தான் பேசுறியா? இன்னைக்கு என்ன காதல் மழை பொழியறீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன். ஆமாம், இப்போ எங்கே இருக்க? ஆஃபீஸ் கேபில் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓ, ஓகே. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன், அப்புறம் சொல்கிறேன். ஓகே. ஹலோ, என்ன பண்ணுறீங்க சார்? வீட்டில் வேற என்ன வேலை? பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை தான். இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நாளைக்கு கல்யாணம் ஆன அப்புறம் எப்படியும் நீ தானே பண்ணணும். செஞ்சு தானே ஆகணும், தப்பிக்க வேற வழி இல்லையே. சரி, அப்போ ஏதோ சொல்ல வந்தியே, என்ன அது? இல்லை, இன்னைக்கு பௌர்ணமியில் அதான் நிலா ரவுண்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு கூப்பிட்டேன். அட விளையாடாத அர்ஜுன், என்ன விஷயம்னு சொல்லு. வேற என்னது? அட சொல்லு. நான் ஆஃபீஸ் ஒர்க்காக ஹைதராபாத் போகிறேன். நெக்ஸ்ட் 2 days அங்கே தான் இருப்பேன். சரி, அதுக்கு? ஒன்றும் இல்லை, அங்கே போகிறேன்னு சொன்னேன். ஓ, ஓகே. நீ ஹைதராபாத்? ஓ, இப்போ தான் புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 days அங்கே தான் இருப்பேன். ஆமாம், அப்படின்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம்ல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த எக்ஸைட்மெண்ட்டை 1 week அப்புறம் அப்படியே வச்சுக்கோ. நம்ம மீட் பண்ண அப்புறம் தான் நான் அதை பார்க்கணும். அஞ்சு, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா? எனக்கு இந்த 1 week எப்படா போகும்னு இருக்கு. எனக்குன்னா? அப்புறம் சாப்பிட்டியா? இல்லை, இனிமேதான். அஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சொல்லு. நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டு போகிறது? ஒயிட் ஷர்ட் ஆர் ப்ளூ அண்ட் ரெட் செக்கர்ட் ஷர்ட் இருக்குல்ல, அது போட்டுப்போ. அண்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கோ, நல்லாயிருக்கும். ஓகே, டன். சரி, நாளைக்கு ஈவினிங் எங்கே மீட் பண்ணலாம்? ஆஃபீஸ் வந்து பிக் பண்ணிக்கவா? ஹைடெக் சிட்டி மெட்ரோக்கு வந்துடு, நானும் வந்துடுறேன். அங்கேருந்து ஒன்றா போகலாம். அப்போது சரி, ஈவினிங் 5க்கு அங்கே வந்துடுறேன். அர்ஜுன், உங்ககிட்ட ஒரு விஷயம். அதான் நாளைக்கு மீட் பண்ண போகிறோம்ல, அப்போ சொல்லு, இப்போவே இருக்கு. சரி, ஓகே. அஞ்சு, நான் கிளைண்ட் மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் கால் பண்ணவா? ஓகே தானே? ஓகே. The subscriber is currently switched off. Please try after some. ஹலோ அஞ்சு, என்னாச்சு உனக்கு? எவ்வளோ நேரமாக உனக்கு கால் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? ஃபோன் ஏன் சுவிச் ஆஃபில் இருக்கு? அர்ஜுன் லிசன். என் ஃப்ரெண்டு காவியாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற அவசரத்தில் அப்படியே கிளம்பிட்டேன். ஃபோன் பேட்டரி வேற டெட் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் சார்ஜர் வாங்கி சார்ஜ் போட்ட உடனே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறேன். சரி, இப்போ அவள் எப்படி இருக்கா? நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷனில் வைக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே வரேன். நீ எதுக்கு அர்ஜுன்? ஆல்ரெடி மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணி டயர்டாக இருப்பேன். இப்போ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இங்கே விசிட்டிங் ஹவர்ஸ் வேறு முடிஞ்சிருச்சு. சரி, உன் இஷ்டம். ஜாக்கிரதை. பாய். சரி, பாய். The subscriber is currently switched off. Please try after some time. அஞ்சு, இப்போ மறுபடியும் எங்கே போயிட்ட? அட, இப்போ தான் ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் 1 ஹவரில் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன், சரியா? பை. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி போய் சொல்லி சமாளிக்க போகிற? அர்ஜுன், நீ இங்கே எப்படி? ஓ, ஹாஸ்பிட்டலில் ஐடி கார்டெலாம் தராங்களா என்ன? அது இல்லை அர்ஜுன், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. உன் ஆஃபீஸ் பேர் என்ன? ஏதோ ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரி இருக்கு. இது புதுசாக இருக்கே. அப்படிலாம் எதுவும் இல்லை அர்ஜுன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அர்ஜுன், ப்ளீஸ். எதுக்கு? என்னை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே? நேற்று நான் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கும்போதே காவியா எனக்கு கால் பண்ணிட்டேன் அஞ்சலி. உன்னை பிடிக்காமலாம் இல்லை அர்ஜுன். உன்னை பார்க்கணுன்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன் தெரியுமா? எங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணேன் தெரியுமா? அப்புறம் பயம், இங்கே நீ என்ன வேணான்னு சொல்லிடுவியோங்கிற பயம். நான் இதுக்கு உன்னை வேணான்னு சொல்ல போகிறேன் அஞ்சு. உன்னை லவ் பண்ணுறேன்ற ஒரே ரீசனுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நேற்று நான் ஸ்டேஷன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். பேசுறதுக்கு தைரியம் இல்லை. அதே பயம்தான் இன்னைக்கு உன்னை பார்க்க விடாம தடுக்குது. இதுக்கு முன்னாடி நீ என்ன பார்த்துருக்கியா? என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பிளைண்டா லவ் பண்றியா? இல்லையே, அப்படிலாம் இல்லை.
நீ தான் எனக்கு மாஸ்க் போட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறியே, கேட்டால் உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்கிறேன். நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அது ஏன் கம்ஃபர்ட்டுக்காக மட்டும் இல்லை அர்ஜுன், எனக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ஸ்கார்ஸ் மறைக்கிறதுக்காகவும் தான். என்னை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏதோ வினோதமாக பார்க்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன், பார்ட்டி, கெட் டுகெதர்னு எங்கே போனாலும் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது அவ தானா, ஐயோ அவள் ஃபேஸுக்கு என்ன ஆச்சு, அப்படி தான் பேசுவாங்க. 12th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன். என் ஃபோட்டோவை பேனரில் பெருசாக போட்டால் நல்லா இருக்காதுன்னு கேட்டகரி டாப்பர்னு சின்னதாக ஒரு இடத்துல போட்டாங்க. வாழ்க்கையே வெறுத்து போச்சு அர்ஜுன். என் முகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க தோணும், ஆனால் அதுக்கு பயம். அதுக்கு தான் இந்த மாஸ்க். அங்கே யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம், எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களோங்கிற பயம், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயம், இது எல்லாத்துக்கும் மேலே நீ என்ன வேணான்னு சொல்லிடுவியோங்கிற பயம். அதுதான் என்ன இப்படி கொல்லுது. அஞ்சலி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அர்ஜுன், நிஜமாக தான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இந்த சின்ன விஷயத்துக்காக தான் இவ்வளோ யோசிச்சியா? பார்க்குறவங்க பார்க்கட்டும் அஞ்சு. நீ மாஸ்க் போடாமல் போனால் ஒரு நாள் பேசுவாங்க, 2வது நாள் பேசுவாங்க, 3வது நாள் பேசுவாங்க, 4வது நாள் அதை அப்படியே மறந்துடுவாங்க. நீ கருப்போ சிவப்போ எப்படி இருந்தாலும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. முகன்றது நம்ம ஐடென்டிட்டி மட்டும்தான், அது நம்ம கேபிலிட்டி கிடையாது. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கு மேலே வெளியே பெரிய உலகமே இருக்குது அஞ்சு. என்னை நம்பு அஞ்சு. ஒரு தடவை நான் உன்னை பார்க்குற மாதிரி நீ உன்னை பாரு. வாழ்க்கைனா என்னன்றதை நான் உனக்கு காட்டுறேன். சரி.